அனைவருக்கும் வாஸ்துராஜாவின் வணக்கம். நண்பர்களே, பல வீடியோக்கள் வாஸ்து, ஜோதிடம், ஆன்மீகம் போன்ற தலைப்புகளில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, மேல்தளத்தில் நீச்சல் குளம் அமைக்கலாமா? கேன் வி பில்ட் ஸ்விம்மிங் பூல் ஆன் அப்பர் ஃபீல்டு? அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீச்சல் குளம் அமைப்பது, அதாவது மேல்தளத்தில் நீச்சல் குளம் அமைப்பது வாஸ்துப்படி சரியானதா? இதற்கான வாஸ்து மற்றும் அறிவியல் ரீதியான காரணங்களை நாம் பார்ப்போம். பெரிய நகரங்களில் நாம் அனைவரும் பார்த்திருப்போம். ஒரு சில பெரிய வணிக வளாகத்தில் நீச்சல் குளம் மேல்தளத்தில் அமைத்திருப்பார்கள். இவ்வாறு அமைப்பது சரியா என்றால் என்னுடைய கருத்து சரியில்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்ன? பொதுவாக நீச்சல் குளம் என்பது தரைமட்டத்திலிருந்து குறைந்தது 6 அடி முதல் 10 அடி வரை இருக்க வேண்டும். இதைத்தான் வாஸ்து சாஸ்திரமும் சொல்கிறது. இந்த அமைப்பு என்பது வாஸ்துப்படி கிழக்கு, வடகிழக்கு, வடக்கு பகுதியில் அமைப்பது என்பது சரியான முறை. இப்பொழுது மேல்தளத்தில் இந்த நீச்சல் குளம் அமைக்கும் போது ஒட்டுமொத்த பரப்பளவையும் நீச்சல் குளம் அந்த அமைப்பினால் ஆக்கிரமிக்கப்படும். இந்த ஒட்டுமொத்த பரப்பளவு என்பது நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆகிய பகுதியில் அதிகமாக விரிந்து காணப்படும். இது அந்த கட்டிடத்திற்கு எதிர்மறையான பலனையே தரும். வாஸ்துவின் விதிப்படி மேல்நிலை தண்ணீர் தொட்டி அமைக்க நாம் தென்மேற்கு திசையை வைக்க வேண்டும். அதுதான் நன்மை. அதே போல நீச்சல் குளம் அமைப்பும் இந்த பள்ளமான பகுதிகளில் தான் இருக்க வேண்டும். இம்மேல்தளத்தில் முழுவதுமாக நீங்கள் நீச்சல் குளம் அமைப்பு ஒட்டுமொத்த இடமும் பள்ளமான அமைப்பு ஏற்பட்டுவிடும். மேலும் குறைந்தது 3 அடி பள்ளமாவது அமைக்க வேண்டும். இந்த அமைப்பினால் மேல்தளத்தில் உள்ள மொத்த பரப்பளவும் தண்ணீரால் நிரப்பப்படும் போது அந்த இடத்தில் ஒரு எதிர்மறையான அழுத்தம் ஏற்பட்டு அது கீழ்தளத்தில் உள்ள கட்டிடத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே மேல்தளத்தில் நீச்சல் குளம் அமைப்பது என்பது சரியான முறையல்ல. நன்றி நண்பர்கள்.